அப்போ பைப் இங்கே வரைக்கும் காரில் கொண்டு வந்து போட்டோம். இனி பைக்கில் தான் கொண்டு போகணும். ஏன்னா ரொம்ப ஏற்றமான பிளேஸ். சரியா பார்ப்போம். கொண்டு வந்துருக்கோம். என்ன ஒரு ஷிஃப்ட் கொண்டு வரணும். அடுத்து இங்கே செமந்துட்டு போனோம். ரொம்ப தூரம் இவ்வளோ தூரம் செமந்து கொண்டு வந்து சேர்த்தாச்சு வீட்டுக்கிட்ட. மக்கா இன்னைக்கு என்னன்னா, இந்த தண்ணியை நம்ம ஊற்று தண்ணியாக இங்கே வந்து நிரம்புறது தண்ணியை பைப்பு கொண்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறோம். நம்ம அங்கே வரைக்கும் இருக்க இடம் முதல்ல கீழே அந்த அத்தை வரையும் பைப் போடணும். இப்போ இந்த டேங்க்லேருந்து ஒரே ஒரு குடி தண்ணிக்கு போயிட்டு இருக்கு, சுத்தமான தண்ணி. இது அழுக்கு தண்ணினால நம்ம கீழே வரைக்கும் ஒரு வாசு போட்டு அந்த வாசு வந்து எல்லாமே துண்டு துண்டாக ஒரு திட்டையாக கொண்டு போகிறோம். கீழே பாட்டி மாதிரிலாம் வேலை செஞ்சுருக்காவே புல்லெல்லாம் பிடிங்கிட்டு. சரியா பாப்பா எப்படி கொண்டு போகிறோம். ஓகே கொண்டு போட்டா எடுத்து விடணும். வாசு 2 பேர் இல்லாமல் கொண்டு போக முடியாமக்கா. ஏன்னா அண்ணன் வளைஞ்சிருக்கோம். கொலைச்சிடாது இந்த சைடு வழியாக தான் கொண்டு போகணும். நீர் தான் கறக்கி விடணும். ஓகே மக்காப்பா சைடு வழியா போயிட்டு இருக்கேன். அண்ணன் மேலே நிறுத்தி விட்டுருக்காரு, தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா சைடு வழியா ஆமாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுருக்கு. க்ளீன் பண்ண அந்த வாசலாம் போட்டு கொண்டு போக முடியும். என்னது? போதும் வாய் ஏதாச்சும் கீழே பார்டர் வந்தாச்சு. பார்டர் இன்னும் வாசம் போடணும். பைப்பு கீழே வந்து மேலே எண்டு வரையும் கொடுத்தாச்சு. இனி வந்து இங்கே வாசம் இருக்குது. அதாவது பைப்பை வந்து டைவர்ட் பண்ணி விட்றது. மனசாச்சா நீ எல்லாம் ஒரு திட்டைக்காக கட் பண்ணி கொடுக்கணும். வாங்க போய் பார்ப்போம். போட்டிருக்க பைப் எல்லாம் சைடில் கட்டி வச்சுட்டு வரேன் சைடு ஓரத்தில். அப்போ தான் அந்த சைடில் வந்து ஒரு டீ எல்லா வாசம் கட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் வாசம் போட முடியும். ஒரு திட்டைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்கேன். அப்போ கீழே வந்து வாசம் இந்த சைடு வழியாக கொண்டு வந்து நம்ம பவுண்டரி சைடு வழியாக கொண்டு வந்து நம்ம குளத்தில் தண்ணி அங்கே போனோம்னா கல் அழகாக அந்த வாசலில் கட்டி வைக்கணும் சேர்த்து. நான் தெரியுதா கல்லை? அப்போ இந்த வாசம் வந்து வெயிட் கீழே ஏற்றும் அடியில் போய் நிற்கும். ஓகே மக்கா நான் கட்டிட்டு இருக்காரு ரவியானே. கட்டுனதும் தூக்கி உள்ளே போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு திட்டை அந்த சின்ன திட்டையாக போயிட்டு இருக்கு. அங்கெல்லாம் கட் பண்ணி அங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு வாசு. இப்போ தேவையான இடத்துல நம்ம சின்ன வால்வு போட்டு திறந்து எடுத்துக்கிற மாதிரி. அதெல்லாம் நம்ம இங்கேருந்து எந்த ஆண்டு நம்ம தண்ணியை பார்த்து பொறுமையாக விடும். கீழே எண்டில் போய் நிற்கணும். ஓகே போடாதே மெதுவாக இறக்கி விடும். நமக்கு அந்த வாசோட எட்ஜ் ஆகும். இறங்க பிறகு அப்படித்தான் அந்த இதை எடுத்துருங்க. நான் அதை எடுத்துருக்கேன். அந்த மேலே கவர்ல கிடக்கலையா? அப்போ என்ன கொஞ்சம் தாந்து போகும். இந்த வாசு கரெக்டாக கீழே போய் தட்டி இருக்கா, கரெக்டாக எந்த பொசிஷனில் இருக்குன்னு அண்ணன் போய் பார்க்க போறாரு. உள்ளே சொல்லி தெரியும் எனக்கு. அதனால அண்ணன் போறாரு. ஆனால் போயிட்டு வாங்க. அந்த முக்கில் கொண்டு அந்த அத்தத்தில் கொண்டு வச்சுட்டு வாங்கண்ணா. கீழே நில்லுங்க பாப்போம். எத்தலாம் பாப்போம். அந்த முக்கில் நில்லுங்க பாப்போம். நில்லுங்க. கையை தூக்கம் வை பாப்பா. கையை தூக்கம். சரி வர. அந்த இடத்துல தான் கிடக்கணும் அந்த கல். கரெக்டா அந்த பைப்பு கீழே போய் குத்திட்டு நிற்குதா, இந்த மிதந்து நிற்குதான்னு பாரு. பாப்பா கீழே போய் பார்க்கணும். அந்த கல் எப்படி என்ன பொசிஷன்ல இருக்கு, மண்ணில் போய் அடைச்சு நிற்குதா? சரி வாரம் பின்ன எப்படி வருது பார்த்து வரேன். இப்போ சைடில் எல்லாம் வாசம் மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுட்டு இருக்கு. இது மிச்ச வாசாகும். அடுத்து என்ன ஒரு பெரிய வாசம் கொண்டு வராரு. ஆனால் வாசம் எடுத்துருவாங்கண்ணா. கீழே வாசம் எடுக்க போயிருக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்த்து வாங்க. இதுதான் பெரிய வாசம் இருக்குது. இதுலேயே பெரிய வாசம் ரொம்ப லென்த்து கொண்டது. இதில் வைங்க சென்டர் அங்கே பாருங்க. சென்டர் அந்த சைடு நினைக்கிறேன். அக்கா அந்த அத்தை இல்லை பார்த்து பொறுமையா போ. பாட்டு ஆடி சுற்றி போவோம். போட்டு என்ன போட்டு அத்தை போட்டு அந்த அத்தை வரையும் போட்டு. அத்தம் பையாச்சா? சரி அதில் எங்கேயா வையா, அதில் நடத்திக்கிடும். நான் இந்த அத்தை கொண்டு போகிறேன். அப்போ இதுலேருந்து இதில் ஒரு ஜாயிண்ட் அடிக்கணும். ஒரு ஜாயிண்ட் அண்ணா வாங்க மக்கா. அப்போ வாசை கட் பண்ணிடுவோம். இதெல்லாம் கட் பண்ணணும். அப்படியே ரிட்டன் எடுத்து உள்ள வச்சிருங்க. சாக்கு எடுத்து கொண்டு வரேன். சாக்குள்ள ஒரு ஜாயிண்ட் இருக்கு பாரு, இந்த டீ மாதிரி. ஓகே இதுதான் மக்கா டீ ஜாயிண்ட். டீ ஜாயிண்ட்னா அதுலேருந்து இந்த வாசு கனெக்ட் பண்ணி அதில் ஒரு வால்வு. நம்ம இங்கேருந்து தண்ணி விட்டா தான் அந்த சைடு போவோம். மக்கா அந்த டீ வால்வு ஜாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணுவோம். சரியா ரெண்டு சைடும் கட்டி நம்ம வச்சிருக்கேன். இதுதான் டீ வால்வு ஜாயிண்ட். ஓகே ஒன் சைடு இப்படி போட்டாச்சு. இன்னொரு சைடு ஓகே மக்கா என்ன அப்படியே வாசை கொண்டு போயிடும். சரியா இருக்கா? இப்போ இதுல இன்னொரு ரெண்டு கேப் போட்டுட்டா போதும். தேவைப்பட்ட அந்த தண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொஞ்சம் தேவை இந்த பேரா கடிக்கும். இவ்வளவு கல்லை மாதிரி கட் பண்ணிடும். மக்கா அப்ப இதுல இந்த இடத்துல கத்திரி தோட்டம் இருக்கு. அப்ப இதுக்கு செயற்கை மழை எப்படி உருவாக்கியதுன்னா
இது மேலே கட் பண்ணணும். மேலே இந்த தண்ணி ஆகும். ஓகே, இதில் தான் ஸ்ப்ரிங்க்லர் கொடுக்குறோம். இவ்வளோ பால் நமக்கு தேவை. ஸ்ப்ரிங்க்லர் டெஸ்ட் பண்ணும். பெரிய ஸ்ப்ரிங்க்லர் எவ்வளோ தூரம் அடிக்குது தேவை இருக்குன்னா காத்தி மாற்றிக்கலாம். சின்ன ஸ்ப்ரிங்க்லர் போட்டால் கொஞ்சமான இடத்துல அடிக்கும், பெருசு போட்டால் நிறைய இடத்துல அடிக்கும். இந்த அதில் ஒன்று போட்டிருக்கோம். நம்ம அது எவ்வளோ ப்ரெஷரில் அடிக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்து தேவையானது போட்டுக்கலாம். அதுமாதிரி இந்த திட்டையிலையும் இதில் ஒன்று போடுவோம். போட்டு எவ்வளோ ப்ரெஷர் நம்ம அடிக்குதுன்னு பார்த்து அடுத்து தேவைக்கு போட்டுக்கலாமாக்கா. சரியா? கம்பி கொண்டு வந்துருக்காருன்னா கம்பி அடிச்சு வேண்டியது இதில். ஆனால் கல் எடுத்து கம்பி அடிச்சிக்கலாம் இருக்கிற அப்புறம் ஸ்ட்ராங்காக நிற்கணும். பார்த்தீங்களா? அந்த வேலை இல்லை நினைக்கிறேன். நமக்கு அப்போ இது சின்ன ஸ்ப்ரிங்க்லர் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது பெரிய ஸ்ப்ரிங்க்லர். அது என்ன இருக்குது நம்ம அங்கே ஒன்று போட்டிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? அதுதான் இந்த ஸ்ப்ரிங்க்லர். சரியா? அடுத்து இன்னும் ஒன்று போட்டிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? அப்போ இதோட டயாமீட்டர் எவ்வளோ ப்ரெஷர் அடிக்குது சுற்றி. அப்போ அது பார்த்து அது பெருசு போட்டுருக்கு, சின்ன பார்த்துருக்கு. சின்னது அது பார்த்து இங்கே எல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் போட போகிறோம். அங்கே இப்போ நமக்கு தெரியும் இந்த சின்னது எவ்வளோ தூரம் அடிக்கும், பெருசு எவ்வளோ தூரம் அடிக்கும். சரியா? பார்ப்போம். மக்கா மேலே வந்து தண்ணி கீழே வருது. கீழே வந்து நம்ம இந்த திட்ட வழியாக எப்படி வந்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம எல்கையோட பார்டர். அதனால் இப்போ இதில் வச்சு ஓசை அடைக்க போகிறோம். எண்டு கேப்புன்னு சொல்கிறது. ஆனால் இதை மடித்து இதுக்குள்ளே ஊற்றணும். இது மடிங்க. இது மடிச்சிங்களா? அது கீழே எடுத்து இதுதான் எண்டு கேப். அப்போ இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட லீக் ஆகாது. ஓகே ஓகே, ரொம்ப போண்டா சென்டரில் இதில் வைக்கணும். ஓகே, அவ்வளோதான். அப்போ ஒரு சொட்டு தண்ணி அதில் லீக் ஆகாது. அவ்வளோதான். இனிப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம் மக்கா. பார்ப்போம் வாங்க மக்கா. அப்போ நம்ம வளைக்க எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அதில் எண்டுக்கா போடுங்க வாரம் மக்கா. அப்போ வளைக்க எண்டில் வந்துட்டோம். கீழே ஆகும். நம்ம பார்டர் தொட முடியுது. அப்போ நம்ம வாசை கட்டியாக வச்சுட்டு போனோம். இப்போ இதில் ஒரு ரெண்டு கேப் போட்டுவிடும். இப்போ நம்ம தேவைப்பட்ட தண்ணி திறந்து எடுத்துக்கலாம். சின்னதாக மடிங்க, ரொம்ப பெருசாக மடிக்காதுங்க. சரி, குழப்பம் இல்லை. இப்போ சென்டரில் ஏற்றிங்க. ஓகே மக்கா, விடுங்க. என் தண்ணி வராது இதில். ஓகே மக்கா, பார்ப்போம். சரி மக்கா, இப்போ திறக்க போகிறாரு. திறங்கண்ணா. அப்போ அங்கேருந்து திறந்தோம்னா அங்கேருந்தே தண்ணி பாயுது. இங்கே வந்துட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? திறங்க, ஃபுல்லாக திறங்க. பாதி தான் திறந்து வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் மழை பெய்யுது. தெரியுதா உங்களுக்கு? இங்கே எல்லாம் மழை பெய்யுது. இங்கெல்லாம் தண்ணி தான் அடிக்குது. தெரியுதா மக்கா? இங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்யுது. நம்ம திறந்து விட்டோம். இங்கே கத்திரி தோட்டத்துலலாம் தண்ணி பாயுது. ஓ மை காட். தெரியுதா உங்களுக்கு? இங்கே இருந்தால் அங்கே எல்லாம் பாயுது. இது போதுமானதுன்னு தோணுது இங்கே மழை. மக்கா இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி குறைச்சி வச்சிருக்கு. லோ ப்ரெஷரில் மழை பெய்யுது. இங்கே இதெல்லாம் தோட்டம் எல்லாம் பாருங்கள். தண்ணி ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் படுது. அதை சுற்றி ஒரு 5 மீட்டர் 5 அடிக்கு பாஞ்சிட்டே இருக்குது. இதுதான் அதே மாதிரி தான். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே எல்லாம் தண்ணி பாயுது. எல்லா இடத்துலையும் தெரிவிக்குது பாருங்கள். தோட்டத்துக்கு கரெக்டான இதுதாங்க. இங்கே கல் அங்கே போட்டு மாற்றி எடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். தொடங்கிட்டுனா கஷ்டம் ஆயிடும். நமக்கு அடுத்தது இந்த திட்டம் ஒன்று போட போகிறோம். நல்லா இருக்காது, கொஞ்சம் போதும். அதுலங்க குத்தி வச்சுட்டு வரோம். போதல்ல அது இந்த திட்டைக்கு அப்படியே போட போகிறோம். கொலைச்சிட்டாதே போய் மக்கா. அப்புறம் மேலே இருந்தக்கூடிய வாசு இதில் ஒரு டீ மாதிரி வச்சிருக்கு. இது எண்டு கேப் மாதிரி. இதை ஆஃப் பண்ணால் இங்கே தண்ணி வராது. அப்புறம் அங்கே திறந்து அதுக்கப்புறம் இதை திறக்கணும். திறந்தா இந்த சைடு திட்டைக்கு போகும். அப்புறம் அந்த சைடு இருக்க திறந்து அந்த சைடு வந்து ஸ்ப்ரிங்க்லர் வச்சிருக்கோம். அங்கே ஃபுல்லாக மற்ற சிறு விவசாயம் மழை மாதிரி பெய்யும். இப்போ வாழைகளுக்கு தண்ணி கொடுக்க அங்கங்கே டீ போட்டு கொஞ்சம் லெந்துக்கு வாஷ் போட்டுருக்கு. இந்த சைடு அப்படி அடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அதே போல தான் இந்த வாழைகள் ராவுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு டீ போட்டு வச்சிருக்கோம். அது அப்போ இந்த ரம்புட்டானுக்கு இந்த சைடெலாம் சுற்றி சரௌண்டிங்கும் தண்ணி கொடுக்கலாம். அப்படி இங்கே எல்லாம் லைன் எடுத்து வச்சிருக்கு. இன்னும் லைன் இழுக்க வேண்டி இருக்குமாக்கா. இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டுக்கெல்லாம் இன்னும் ஒரு டீ வச்சிருக்கோம். அப்போ இந்த வாசை சும்மா போட்டு டீயை திறந்து இங்கெல்லாம் அடிச்சு விட்டுக்கலாம். தண்ணி செவந்துட்டு போக முடியல. வாசை இழுத்துட்டு போக முடியாது மழைனால. இங்கேயும் ஒரு சின்ன ஒரு டீ போட்டு வாசல் எடுத்து போடுறோம். இந்த சைடு ட்ராகன் ஃப்ரூட் தண்ணி அடிக்க, இந்த சைடு ஒரு சின்ன விவசாயம் போட்டலாம். அதில் நம்ம யார் மாடனா இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக ட்ராகன் ஃப்ரூட் தான் படுத்துட்டு வந்த பாறைகளில் படந்து மேலே யாரும் போக நம்புறேன். மருந்து அடிச்சு விட்டோம். அதான் இங்கெல்லாம் காடுகள் கரைந்து இருக்கிறது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ப்ரிங்க்லர் வச்சுட்ருக்கோம். மழை ஆட்டோமேட்டிக்காக போய் நம்ம ஓப்பன் பண்ணால் இங்கெல்லாம் கத்திரி தோட்டம் வச்சுட்ருக்கு. சரி மக்கா, அப்போ பாப்பா இந்த சைடெலாம் கீரை தோட்டம் வைக்க போகிறேன். இதை வைக்கல. நம்ம ரூம் அங்கே இருக்குது. மேலே எல்லாம் நம்ம பைப்பில் கண்டி இருக்குது. இன்னும் இழுக்க முடியாது. டைம் 5:30 ஆச்சு. அதனால் நம்ம போகிறோம். ஏன்னா இந்த பைப்பெல்லாம் கொண்டு நம்ம மேலே மொத்தம் போகணும் அந்த சைடெல்லாம். சரி மக்கா, பார்ப்போம். நம்ம விவசாயத்தை பாருங்கள். ஏதாவது மேட்டர் தான் உண்டு நம்மள்ட்ட சொல்லித்தாங்க. நம்ம அந்தபடி செயல்படும். ஓகே.